ஓம் சாந்தி. அவ்யக்தவாணி வட்டியில் அக்னி சிறகுகள் 21வது நாள். அவ்யக்தவாணியோட டேட்டு 22/2/84. ஸோ இன்றைக்கி கிளாஸில் இந்த கையில் ஒரு ஃபெவிஸ்டிக் எடுத்து எல்லார்ட்டையும் கேட்டாங்க, இது எல்லோரும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, இதோட வேலை என்ன அப்படின்னு. ஸோ அதோட வேலை ஒட்டுறது, 2 பொருளை ஒட்ட வைக்கிறது. 2 விஷயங்களை ஒன்றா ஒட்ட வைக்க இந்த ஃபெவிஸ்டிக் யூஸ் பண்ணுறோம். அப்போ 2 விஷயம் ஒன்றா ஆகும்போது என்ன ஆகுது, ஃபெவிகாலோட டேக்லைன் என்னது யாருக்காவது ஞாபகம் இருக்கா? ஃபெவிகாலால் ஒட்டினீங்கன்னா எப்பயுமே உடையாது அப்படின்னு அவங்க ஒரு உறுதி தராங்க, ஃபெவிகால் கம்பெனி. இது உடையவே உடையாதுன்னு. ஃபெவிக்விக்கோட டேக்லைன் யாராவது ஞாபகம் இருக்கா? அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்டில் என்ன சொல்லுவாங்கன்னு, ஒரு நொடியில் ஒட்டிக்கொள்ளும் அப்படின்னு, ஒரு செகண்டில் ஒட்டிக்கும். ஸோ அதே மாதிரி நான் பாபா கூட ஒட்டிக்கணும். ஒரு எண்ணத்தின் மூலியமாக நான் அப்படியே பாபா கூட ஒட்டிக்கணும். நம்மளை யாராலையும் பிரிக்க முடியக்கூடாது. அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக. ஏன்னா பாபாவுக்கு இந்த விஷயம் ரொம்ப பிடிக்குது. பாபா இந்த மாதிரி அவர் கூடவே ஒட்டி இருக்கணும்னு பாபா விரும்புகிறார். அந்த டேக்லைனோட ஃபெவிகால் என்னது, பிடிச்சிக்கிட்டே இருக்கும் அது. ஸோ அந்த மாதிரி இப்போ நேரம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ நம்ம யாரை பிடிச்சிக்கணும்? நம்ம சேவையை பிடிச்சிக்கணுமா? ஒரு பாபாவை பிடிச்சிக்கணும் நல்லா கெட்டியாக. என்னையும் பாபாவையும் யாராலையும் பிரிக்க முடியாது, அந்த மாதிரி ஆகணும். இங்கே நீங்கள் இந்த கிளாஸ் கேட்கும்போது கூட உங்களை செக் பண்ணி பாருங்கள். உங்கள் உடம்பு இங்கே உட்காந்துருக்கு, மனசால் நான் பாபாவோட கம்பைண்டாக இருக்கேன். ஸோ பாபாவோட இணைந்து நான் இந்த இதை கேட்குறேன்னா, அந்த மாதிரி நல்ல சம்பூர்ண ஆத்ம உணர்வில் இருந்து ஃபரிஷ்தா ரூபத்தில் இதை கேட்கலாம். நம்ம பாபா கூட கம்பைண்டாக இருக்கும்போது என்ன ஆகும், என்ன கிடைக்கும் நமக்கு? நல்ல அனுபவங்கள், ஆனந்தம். நம்மளும் பாபாவுக்கு மாற ஆரம்பிப்போம். பாதுகாப்பாக இருப்போம், சேஃப்டியாக இருப்போம். நான் ரொம்ப ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவேன், ரொம்ப அமைதியாக ஃபீல் பண்ணுவேன். நம்ம பாபா கூட கம்பைண்டாக இருக்கும்போது என்ன ஆகுது, எஃபர்ட்லெஸ் சக்ஸஸ். எந்த ஒரு விஷயத்துலையும் கஷ்டப்பட வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம மற்றவங்களையும் முன்னேற்ற முடியும், நம்மளையும் முன்னேற்றிக்க முடியும், மற்றவங்களையும் முன்னேற்ற முடியும். பாபா கூட கம்பைண்டாக இருக்கனால என்னால் அட்வான்டேஜாக இருக்குது. என்ன அட்வான்டேஜ்? கஷ்டப்பட தேவையில்லை. இந்த விஷயத்துக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணாலே நிறையா பலன் கிடைக்கும். வேஸ்ட் தாட்ஸ் 0 ஆகிடும். யாரையும் மற்றவங்க மேலே நம்பிட்டு இருக்க அவசியம் இல்லை. சக்திசாலி கிடைக்கிது. நம்மளோட ஆத்மாவோட சக்தி அதிகரிக்கும். என்னுடைய தந்தை யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா, இந்த சண்டை போடும்போது கூட சொல்லுவாங்க, என் அப்பா யாருன்னு தெரியுமா அப்படின்னு. சில பேர் சண்டை போடும்போது அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு சக்தி கிடைக்கும், என்னோட அப்பா யாருன்னு. ஸோ அப்போ நம்ம பாபாவோட இணைந்து இருக்கும்போது அந்த ஒரு கிளாரிட்டி வருது. நான் யாருங்கிற அந்த கிளாரிட்டி கிடைக்கும். நம்மளுக்கு ஒரு பர்பஸ் என்னது, இங்கே மதுபன் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்மளோட பர்பஸ் கிளியராக இருக்கணும். அடுத்து சக்தி. ஃபஸ்ட்டு உள்ளார உள்ள சக்தி கிடைக்கிது, அது கிளாரிட்டி தருது, அது எம்பவர்மெண்ட் கொடுக்குது. அடுத்து அது சந்தோஷம் கொடுக்குது. பாபாவோட கம்பைண்டாக இருக்கிறதுக்கு என்னென்ன வழிலாம் இருக்குது, எப்படி நம்ம பாபாவோட சதா கம்பைண்டாக இருக்கலாம். அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது அன்பு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அன்பு, அன்பு, அன்பு. எவ்வளோக்கு எவ்வளோ அதிகம் நான் பாபாவோட அன்பாக இருக்கணும், அவ்வளோ நான் கம்பைண்டாக இருக்க முடியும். அவர் கூட எல்லா சம்மந்தமும் வச்சுக்கணும்.
அந்த ரிலேஷன்ஷிப்பை நான் அவர் கூட ப்ராக்டிஸ் பண்ணணும். அன்புனாலே எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கணும். ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்னா அது உண்மையான அன்பு கிடையாது. அடுத்து இதை என்ன ரியலைஸ் பண்ணணும்னா, பாபா எவ்வளோ தூரம் இருக்கார், ரொம்ப தூரம் இல்லை, ஜஸ்ட் ஒரு சங்கல்பந்தான். நிறைய வாட்டி பாபா சொல்லியிருக்காரு, என்னுடைய பாபான்னு மனசால சொல்லுங்க, பாபா உங்கள் பக்கத்தில் வந்துடுவார் அப்படின்னு. ஆனால் மனதால் அன்பால் சொல்லணும். நான் மேலோட்டமாக சொல்கிறேன்னா என் நாக்கு மட்டும் சொல்லுதான், இல்லை முழு மனதோடு அந்த ஆத்ம உணர்வோடு சொல்கிறேன். இப்போ கூட நீங்கள் ரொம்ப அன்போடு சொல்லுங்கள், என்னுடைய தந்தை, என்னுடைய பாபா, அதை ஃபீல் பண்ணுங்கள். அவருடைய ப்ரெசன்ஸை நல்லா உங்கள் பக்கத்தில் ஃபீல் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், பாபாவோட கம்பைண்டாக இருக்கணும்னா பாபாவோட நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும். உதாரணத்துக்கு நான் எங்கேயோ ரெடி ஆகுறேன், மிரர் முன்னாடி இப்போ நான் கண்ணாடி நிற்கிறேன்னா பாபாட்ட கேளுங்க, பாபா நான் எப்படி இருக்கேன், நீங்கள் சொல்லுங்கள், என்ன சேஞ்ச் பண்ணுவோம், என்ன ட்ரெஸ்ஸு போட்டுக்கலாம் அப்படின்னு அவர் கூட ஒரு சம்பந்தத்தில் பேசிக்கிட்டே இருங்க, மைண்டில் பேசிக்கிட்டே இருங்க. அடுத்து என்னதுன்னா, அவரை சொல்லுங்கள், நீங்கள் டிசிஷன் எடுங்க, பாபா ஏன் சார்பாக நீங்கள் டிசிஷன் எடுங்க அப்படின்னு. நான் இன்றைக்கி இங்கே போகலாமா இல்லை வேண்டாமா, இல்லை இது பண்ணலாமா வேண்டாமா, நீங்கள் சொல்லுங்கள். ஏதோ ஒரு சண்டை, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அவர்கிட்ட விட்டுருங்க, அவர்கிட்ட சொல்லுங்கள், நீங்கள் ஒரு டிசிஷன் எடுங்க. இந்த விதத்தில் நம்ம பாபா கூட கம்பைண்டாகவே இருக்கலாம். இங்கே சில இமேஜஸ் காமிப்பாங்க, அதில் நீங்கள் சொல்லணும் எது கம்பைண்டாக இருக்கு. ஒரு கடற்கரை காமிக்கிறாங்க, அதில் கேட்குறாங்க இதில் எது கம்பைண்டாக இருக்கு. அந்த கடலும் அந்த நிலமும் கம்பைண்டாக இருக்குது, அதுமாதிரி கடலும் அலைகளும் கம்பைண்டாக இருக்குது. ஓஷன் அந்த சிவ பரமாத்மா, எண்ணங்கள் அந்த அலை மாதிரி. எவ்வளோ ஒரு அன்பான, எவ்வளோ ஒரு அழகான காம்பினேஷன் பாருங்கள். அடுத்து ஒரு பிக்சர் பார்க்கலாம். ஒரு கர்ப்பிணி தாய், அப்புறம் ஒரு அம்மாவும் குழந்தைங்களும் இருக்காங்க. ஒரு அம்மாவும் குழந்தையும் அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடிலேருந்தே கம்பைண்டாக இருக்காங்க. அவங்களோட காம்பினேஷனை பாருங்களேன். அம்மாவுக்கு தெரியும் குழந்தை என்ன வேணும், குழந்தைக்கு என்ன வேணும். அந்த குழந்தை தூரத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த ஃபீலிங் கிடைக்கும். இதுதான் அந்த காம்பினேஷன். ஸோ அந்த மாதிரி நான் சிவபாபாவோட கம்பைண்டாக இருக்கேன்னா, இதுதான் அம்மா மற்றும் குழந்தைக்கான ரொம்ப அழகான ஒரு காம்பினேஷன். அடுத்து ஹனுமாரை காமிக்கிறாங்க. ஹனுமார் மற்றும் ராம், அவங்க 2 பேரும் எப்பயுமே கம்பைண்டாக இருக்காங்க. ராமர் எப்பயுமே ஹனுமாரோட இதயத்தில் இருக்காங்க. அடுத்த ஒரு இது காமிக்கிறாங்க. ஒரு இது இங்கே டைமும் இருக்குது, பின்னாடி சூரியன் உதயன் மாதிரி. டைம் மற்றும் சேஞ்ச், இது ரெண்டுமே கம்பைண்டாக இருக்கும். நேரம் எப்பயுமே மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ மாற்றம் தான் நேரம். அடுத்து கீழே ஒரு கார் காமிச்சிருக்கேன், அது பக்கத்தில் ஃபியூல். எப்படி பெட்ரோலும் காரும், கார் உடல் மாதிரி, ஃபியூல் ஆத்மா. அடுத்து நரசிம்மரோட ஃபோட்டோ காமிக்கிறாங்க. நரசிம்மர் பாதி மனிதன் பாதி சிங்கம். அப்போ இங்கே என்ன கம்பைண்டாக இருக்குது, இது சக்தி மற்றும் அன்புக்கான காம்பினேஷன், அதுக்கான அந்த பர்ஃபெக்ட் பேலன்ஸ், அதான் நரசிம்மம். அடுத்து சிவசக்தி 2 பேரும் கம்பைண்டாக, அர்த்தநாரீஸ்வரர். இது ஒரு கம்பைன்ட் ஃபார்ம், சிவன் மற்றும் பார்வதிக்கான மெஸ்குலைன். ஸோ இதை உலகத்துலேயும் எப்படி சொல்லுவாங்கன்னா, இந்த அர்த்தநாதீஸ்வரர் மெஸ்குலைன் மற்றும் ஃபெமினைன், ஆண் மற்றும் பெண்ணுக்கான காம்பினேஷன். ஸோ ஆண் இது பார்த்திங்கன்னா அவங்க லாஜிக்கு அந்த மாதிரி இதெல்லாம் யோசிப்பாங்க. இந்த பெண் இது பார்த்திங்கன்னா அவங்க இன்ட்யூஷன், ஃபீலிங்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அது ரெண்டுத்துக்கான பேலன்ஸ் இருக்கும். சிவசக்திக்கான காம்பினேஷன் இது. அடுத்து ஸ்ட்ரென்த் மற்றும் பாலனை, சக்தி மற்றும் பாலனை. பொதுவாக மேல் பவர்ஃபுல்னு சொல்லுவாங்க, பெண்கள் குடும்பத்தை வளர்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, பாலனை பண்ணுறதுக்கு அப்படின்னு. ஸோ இது ரெண்டுமே கம்பைண்டாக இருக்கணும். ஸோ அடுத்து அர்ஜுன் மற்றும் கிருஷ்ணரோட படத்தை காமிக்கிறாங்க.
கிருஷ்ணர் மற்றும் அர்ஜுன் மகாபாரதத்தில் காமிச்சிருக்காங்க. எப்போ ஸ்ரீ கிருஷ்ணர் துரியோதன்கிட்ட போனாங்க பீஸ் மெசஞ்சரா. அந்த யுத்தம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க துரியோதன்கிட்ட போனாங்க. துரியோதன் சரி கிருஷ்ணருக்கே லஞ்சம் கொடுக்கலாம் பார்த்தாரு. அப்போ அவங்க அப்பா சொன்னாராம் இல்லை இது பண்ணாத, இது நல்லதில்லை. ஏன்னா அவங்க அர்ஜுன் பக்கம் இருக்காங்க. கிருஷ்ணரோட மூச்சு அர்ஜுன் கிருஷ்ணரோட மூச்சு மாதிரி. அர்ஜுன் கிருஷ்ணரோட மூச்சு மாதிரி. அப்போ என்னோட மூச்சு எப்படி இருக்கணும்? பாபா தான் என்னுடைய மூச்சாக இருக்கணும். இப்போ இங்கே கேட்கும்போது கூட இந்த லாஸ்ட் 10 minutes எவ்வளோ மூச்சு எடுத்திருக்கோம். அப்போ அவ்வளோ மூச்சு எடுத்தோம். அதில் எவ்வளோ நேரம் நான் பாபா கூட இணைந்திருந்தேன். இப்போ உள்ள ட்ரெண்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜென்ஜி குழந்தைங்களும் மொபைலும். இப்போ உள்ள ஜென்ரேஷன் ஃபோனும் அவங்களும் எப்பயுமே கம்பைண்டாக இருக்காங்க. சாப்பிடும்போதும் பசங்க ஃபோன் தான் பார்த்துட்ருக்காங்க. எப்போ பார்த்தாலும் ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்காங்க, ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஏதோ ஒன்று பார்த்துட்டே இருக்காங்க. ஏதோ ஒன்று பண்ணுறதுக்காக நம்ம ஃபோன் ஓப்பன் பண்ணுவோம், ஆனால் அதுக்கப்புறம் நிறைய டைம் வேஸ்ட் ஆகிடும். ஸோ இதுவும் ஒரு விதமான கம்பைன் ஃபார்ம். இப்போ உள்ள லேட்டஸ்ட் கம்பைன் ஃபார்ம் இப்போதைக்கு. அடுத்து இதில் பாப்தாதாவோட ஃபோட்டோ காமிச்சிருக்காங்க. அப்போ குல்சார் தாதி பார்த்தீங்கன்னா சிவ் பாபாவோட கம்பைன்ட் ஸ்வரூபமாக இருந்தாங்க. அவங்களோட மூச்சு பாபாவாக இருந்தது. ஸோ அதனால் தாதியை பார்க்கும்போது பாபா ஞாபகம் வந்தது. அந்த அளவுக்கு அவங்க பாபாவோட கம்பைண்டாக இருந்தாங்க. ஸோ அப்போ என் வாழ்க்கையில் இப்போ என்னோட லட்சியம் என்ன இருக்கணும்னா, என்னோட ஒவ்வொரு மூச்சிலையும் நான் பாபாவோட கம்பைண்டாக இருக்கணும். இதுதான் நம்ம வாழ்க்கையோட லட்சியமாக இருக்கணும். ஒவ்வொரு மூச்சும் பாபாவோட பேர் இருக்கணும். ஒரு மூச்சு எடுக்கிறோன்னா இல்லை பாபா நினைவு இருக்கணும். மூச்சு வெளியே விடுறோன்னா பாபா நினைவு இருக்கணும். பாபான்னு அந்த பாபா நினைவு இருந்துக்கிட்டே இருக்கணும். அடுத்து ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. ட்ரஸ்ட் மற்றும் ட்ரூத். எங்கே சத்தியம் இருக்கோ அங்கே ட்ரஸ்ட் இருக்கு. எங்கே நீங்கள் உண்மையை இழக்கிறீங்களோ அங்கே நம்பிக்கை இழக்கிறீங்க. ஸோ இது ரெண்டும் கம்பைண்டாக இருக்குது. ஸோ நான் எப்போ என்னோட உண்மையான ஸ்வரூபத்தில் இருக்கணும், நான் சத்தியமாக இருக்கேன், ட்ரஸ்ட் வர்தியாக இருக்கேன், நம்பிக்கை உள்ளவங்களாக இருக்கேன். ஸோ இன்னைக்கு முரளி 22 February 1984 பாபா நம்முடைய 4 கம்பைன்ட் ஃபார்ம் பற்றி சொல்கிறார். சங்கமயுகத்தில் உள்ள 4 கம்பைன்ட் ஃபார்ம் பற்றி பாபா சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு நான் மற்றும் இந்த உடல். இங்கே நான் யார்? ஆத்மா. எல்லாருக்கும் தெரியும் நம்ம ஆத்மான்னு. நான் ஆத்மா சரீரத்தோட கம்பைண்டாக இருக்கேன். அடுத்த காம்பினேஷன் என்னது? நான் மற்றும் சிவ் பாபா. நான் ஆத்மா சுப்ரீம் சோல் பரமாத்மா தந்தையோட கனெக்டடாக இருக்கேன். அடுத்த காம்பினேஷன் பிராமின் மற்றும் ஏஞ்சல். நான் எப்போ தந்தையை தெரிஞ்சுக்கிட்டேனோ இப்போ நான் பிராமின் ஆகிட்டேன். இப்போ நான் மற்றும் என்னோட ஏஞ்சல் ஸ்வரூபம் கம்பைண்டாக இருக்கு. கடைசியாக விஷ்ணு ஸ்வரூபம், லக்ஷ்மி மற்றும் நாராயண். பாபா இங்கே ஒவ்வொரு காம்பினேஷன் பற்றி பாபா பேசுகிறார். அடுத்த ஒரு படம் காமிக்கிறாங்க. அந்த ஆத்மா முன்னாடி உடல் இருக்கு. நான் மற்றும் உடலும் கம்பைண்டாக இருக்கேன். எங்கெல்லாம் பாபா நான்கிற வேர்டு யூஸ் பண்ணுறாங்களோ, இப்போ பாபா எப்படி சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அந்த உயர்ந்த ஆத்மாக்கள், நீங்கள் மகான் ஆத்மாக்கள். அப்போ நான் கம்பைண்டோட இருக்கேன் இந்த உடலோட. நான் இந்த உடலை ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக யூஸ் பண்ணணும். எப்போ நான் புரிஞ்சுக்கணும்னு நான் ஒரு மகான் ஆத்மான்னு. அப்போ இந்த உடல் எதுக்காக கொடுத்துருக்காங்க? பாபா சேவைக்காக. பாபா சொல்கிறாரு, எப்போ நீங்கள் நீங்கள் மகான் ஆத்மானு புரிஞ்சு இந்த உடல் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த காரியமும் மகான் ஆகிடுது. ஆனால் அதுக்கு முதல்ல நான் அந்த மாதிரி உயர்ந்த சிரேஷ்ட ஆத்மா, மகான் ஆத்மாங்கிற அந்த சௌமானில் இருந்து அப்புறம் நீங்கள் சேவை செய்யணும். அப்போ இந்த
உங்கள் உடல் வந்து உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும் ஃபுல்லாக. என் தலை அசையுது இல்லை கை அசையுதுன்னா எனக்கு தெரியும். அடுத்து பாபா சொல்கிறாரு, இந்த முழு 5000 வருஷத்துலேயும் நம்மளுக்கு உடல் கிடச்சிருக்கு. ஆனால் இந்த சங்கமயுகத்தில் தான் நான் இந்த உடலோடைய ராஜான்னு அதை நல்லா புரிஞ்சுக்க முடியுது. அப்போ நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். நான் வேறு, இந்த உடல் வேறு. இந்த உடலுக்கு நான் தான் ராஜா, எஜமான், மாலிக். அடுத்த இது வந்து பாபா சொல்கிறார், நான் மற்றும் பாபா. நானும் பாபாவும் கம்பைண்டாக இருக்கும்போது அவர் என்ன பார்க்குறாரோ அதை நான் பார்க்கணும். அவர் என்ன ஃபீல் பண்ணுறாரோ அதை நான் ஃபீல் பண்ணணும். அவர் எப்படி யோசிக்கிறாரோ அந்த மாதிரி நான் யோசிக்கணும். அவர் என்ன செய்கிறாரோ அந்த மாதிரி நான் செய்யணும். இதை தான் வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா, நானும் பாபாவும் கம்பைண்டாக இருக்கணும். அதாவது என்னோட ஒவ்வொரு எண்ணம், சொல், செயல் எல்லாமே பாபாவுக்கு சமமாக இருக்கணும். ஸோ சதா வந்து அந்த ஸ்மிருதி இருக்கணும். நான் அன்புங்கிற அந்த கயிறு மூலியமாக பாபா கூட கம்பைண்டாக இருக்கேன். பாபா சொல்கிறாரு, நான் மாஸ்டர் சர்வசக்திவான் அந்த சமமானில் இருங்க. அப்போ எல்லாருக்கும் சுபபாவனை வைங்க. எல்லாருக்கும் எல்லார் மேலேயும் திருஷ்டி உயர்ந்ததாக இருக்கணும். நம்ம ஃபீலிங் எல்லாருக்காகவும் ரொம்ப உயர்ந்ததாக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம பாபாவுக்கு சமமாக ஆக முடியும். அப்புறம் என்ன பிரச்சனை வந்தாலும் ஒரு செகண்டில் அதை சால்வ் பண்ண முடியும். எப்போ வந்து மக்கள் வந்து கடவுளை நினைப்பாங்க, எப்போ அவங்களுக்கு பிரச்சனை வருதோ, இப்போ பாபா வந்து நம்மளை அனுப்பிச்சிருக்காங்க அவங்க பிரச்சனையை தீர்க்க. ஸோ அப்போ என்னோட எண்ணம், சொல், செயல் எல்லாமே வந்து பாபாவுக்கு சமமாக ரொம்ப உயர்ந்ததாக சிரேஷ்டமாக இருக்கணும். ஒரு வேர்டு கூட வேஸ்ட் ஆகிடக்கூடாது. இதுதான், அப்போ தான் நான் வந்து வரதானங்களின் வள்ளல் ஆக முடியும். அப்போ நான் அந்த சொரூபத்தில் நிலைச்சிட்டு இருக்கும்போது என்ன ஆகுனா, நான் வெற்றியின் சொரூபம் ஆகிடும். நான் வெற்றியின் சொரூபம் ஆகும்போது எனக்கு நிறைய பிராப்தி கிடைக்கும். எனக்கு அந்த சொரூபத்தில் எவ்வளோ இருக்கீங்களோ அவ்வளோ சக்ஸஸ் கிடைக்கும். அங்கே வந்து கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை, வெற்றி நிச்சயம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஃபரிஷ்தாவோட படம் காமிக்கிறாங்க. அப்போ பிராமின்லேருந்து நம்ம ஃபரிஷ்தா ஆகணும். ஃபரிஷ்தானா எந்த ஒரு பற்றும் கிடையாது. ஃபரிஷ்தாக்கு இந்த உலகாயுத விஷயங்களில் எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது. உலகாயுத பேச்சு, வெட்டி பேச்சு, உலகாயுத நியூஸு, அதிலலாம் எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. எல்லாத்துலேருந்து டிட்டாச்சாக இருப்பாங்க. பிராமின்னா யார்? பிராமின்னா நம்மளுடைய அந்த ஆத்மஸ்வரூபத்தில் இருக்கிறதுக்கான ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அந்த ஆத்மஸ்வரூபத்தில் இருக்க ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ வந்து ஏஞ்சலிக் ஃபரிஷ்தா ஸ்டேஜும் ஈஸியாக அனுபவம் பண்ண முடியும். நம்ம அந்த மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. கடைசி நேரத்தில் நான் வந்து ஃபரிஷ்தா ஆகிடுவேன் முயற்சி பண்ணி. ஆனால் இங்கே பாபான்னு சொல்கிறேன், நீங்கள் ஒவ்வொரு கர்மம் செய்யும்போது இப்போயே நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள், நான் வந்து ஃபரிஷ்தா, நான் நடக்கும்போதும் ஃபரிஷ்தா, நான் வந்து சாப்பிடும்போதும் ஃபரிஷ்தா, நான் எந்த கர்மம் செஞ்சாலும் நான் லைட்டான ஃபரிஷ்தா அப்படின்னு ஒவ்வொரு கர்மத்துலையும் நான் ஃபரிஷ்தான்னு அனுபவம் பண்ணுங்கள். கடைசி நேரம் வரும்போது நான் நல்லா முயற்சி பண்ணி ஃபரிஷ்தா ஆயிடுவேன் அப்படின்னு கிடையாது. இந்த செகண்ட்லேருந்தே, இப்போலேருந்தே நான் ஃபரிஷ்தா ஃபரிஷ்தா ஃபரிஷ்தான்னு எல்லா கர்மத்துலேயும், காலைல எந்திரிக்கிறதுலேருந்து நீங்கள் எந்த கர்மம் செஞ்சாலும், சாப்பிட்டாலும், நடந்தாலும், மற்றவங்கள பேசினாலும் அந்த ஃபரிஷ்தாங்கிற அந்த ஸ்மிருதி இருந்துக்கிட்டே இருக்கணும். ஈவன் இதை கேட்கும்போது கூட நான் ஃபரிஷ்தான்னு கேளுங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து சாக்ஷாத்கார் மூர்த்தாக முடியும். அப்போ நீங்கள் பாபாவையும் உங்கள் பக்கத்தில் இருக்கிற மாதிரி, உங்கள் கம்பேனியனாக, உங்கள் துணைவனாக அனுபவம் பண்ண முடியும் அந்த ஃபரிஷ்தா ஸ்வரூபத்தில் இருக்கும்போது. அந்த ஃபரிஷ்தா ஸ்மிருதிங்கிற இருக்கும்போது நம்ம ஃபீலிங் வந்து சேஞ்ச் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம கஷ்டப்படணுன்னு அவசியம் இல்லை. நம்ம சன்ஸ்கார் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். அப்போ என்ன பண்ணணும்? ஒரே ஒரு விஷயந்தான், நான் வந்து பாபாவோட கம்பைண்டாக இருக்கணும். நான் ஃபரிஷ்தா ஸ்வரூபத்தில் இருக்கணும், லைட் பாடியில் இருக்கணும். அந்த லைட்டை ஃபீல் பண்ணுங்க. அப்போ அந்த ஃபீலிங் சேஞ்ச் ஆகும்போது எல்லாமே சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். அந்த ஃபீலிங் சேஞ்ச் ஆகும்போது எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். இப்போ பாபா 3 விஷயம் சொல்கிறாரு: கான்ஸ்டன்ட், ஈஸி, ஆட்டோமேட்டிக். அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நிரந்தர ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கடுத்து அது என்ன ஆகும்னா, அது ஈஸியாக ஆரம்பிக்கும். சஹஜ் யோகா எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அவ்வளோ ஈஸி ஆகிடும்.
அதுக்கப்புறம் ஒரு டைம் என்ன ஆகும், அது நம்மளோட நேச்சர் ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக அது நடக்கும். அதுக்கப்புறம் நம்ம அதோட சொரூபமாகவே மாறிடுவோம். அதுக்கப்புறம் நமக்கு எது மேலேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இந்த ட்ராமாலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, உலகாத விஷயத்தில் எதுலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு ஒரே ஒரு பாபா மற்றும் அவரோட விஷயத்தில் தான் இன்ட்ரெஸ்ட். ஸோ இதான் நம்மளுடைய லாஸ்ட் ஸ்டேஜ். இப்போ அந்த 4 கை ஸ்டேஜ் வந்து லக்ஷ்மி மற்றும் நாராயணோட கம்பைன்ட் ஸ்வரூபம், ஆண் மற்றும் பெண்ணோட கம்பைன்ட் ஸ்வரூபம். ஸோ இப்போ நம்ம ரெண்டு பேரோட சம்ஸ்காரத்தை நிரப்புறோம். சில பிறவியில் நம்ம மேலாக இருக்கும், சில பிறவியில் நம்ம வந்து பெண்ணாக இருக்கும். இன்றைக்கி நம்ம ஃபரிஷ்டாவாக இருக்கும், நாளைக்கு தேவதையாக போகிறோம். ஸோ இதுதான் நம்முடைய அந்த 4வது ஸ்டேஜ், கம்பைன்டு லக்ஷ்மி நாராயண் விஷ்ணு ஸ்வரூபம். விஷ்ணுவுக்கு 4 கை காமிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு சுயதர்ஷன் சக்கரதாரி, அந்த சக்கரம், அப்புறம் அந்த சங்கு துவனி, அப்புறம் தாமரை, அதுக்கப்புறம் அந்த கதா. இது வந்து 4 சப்ஜெக்ட் கூடயும் நீங்கள் கம்பேர் பண்ணலாம். ஞான, யோக, தாரணை, சேவா. ஞானத்தை எதுக்கு சொல்லலாம், அந்த சங்குக்கு. யோக எதை சொல்லலாம், அந்த யோக மூலியமாக சக்தி கிடைக்கிது, அந்த கதா. தாரணை வந்து எதை சொல்லலாம், லோட்டஸ், தாமரை. நம்ம வந்து ட்ரஸ்டியாக இருந்து சேவை பண்ணோம். அப்புறம் அந்த சக்கரம் வந்து என்ன சொல்லலாம், அந்த சுயதர்ஷன் சக்கரதாரி எதுக்கு சொல்லலாம், ஆட்டோமேட்டிக்காக சேவைக்காக. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அந்த சக்கரத்தை சுற்றுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நமக்குள்ளார குணங்கள் வர ஆரம்பிக்கும். அப்புறம் ஒரு அழகான பாபா ஸ்லோகன் சொல்கிறாரு, நீங்கள் ஒவ்வொருத்தரும் மகாரதி. ஸோ அதனால் எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் கொடுங்க, அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்கும். ஸோ இந்த விஷயத்தை ஃபீல் பண்ணுங்கள், நான் வந்து மகாரதி அப்படின்னு. நான் மகாரதி ஆத்மா, சாதாரண ஆத்மா. அதை ஏற்றுக்கோங்க, அதை மனசால் ஏற்றுக்கோங்க. நீங்களும் தாதி தீதிக்கு சமமான ஆத்மாக்கள். ஸோ அதனால் அவங்களுக்கு தான் எல்லா பொறுப்பும், அவங்களுக்கு தான் எல்லாம் இது அப்படின்னு இல்லை. அவங்களுக்கு இருக்கிற பொறுப்பும் உங்களுக்கும் இருக்குது. நீங்களும் தாதி தீதிக்கு சமமான மகாரதிகள் அப்படின்னு ஃபீல் பண்ணுங்கள். அவங்க தான் எல்லாம் பண்ணணும், நம்ம சாதாரண ஆத்மா, சாதாரண பிரசாத்தி அப்படின்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாருக்கும் ரெஸ்பெக்டும் கொடுங்க. இது ஒரு கண்டிஷன். என்ன பாபா சொல்கிறாருன்னா, மனசால், இதயத்தால் நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஏதோ மேலோட்டம் பாபா சொல்லிட்டாரு அதுக்காக நான் ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன் அப்படின்னு இல்லை எதிர்பார்ப்பு கூட இருக்காது. நான் இன்றைக்கி அவங்களுக்கு மரியாதை தரேன், நாளைக்கு அவங்க எனக்கு மரியாதை தரணும் அப்படின்னு இல்லை. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த ஸ்லோகன் ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், இதயத்தோட எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அவங்க யாராக வேணாலும் இருக்கலாம், அவங்க எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்காம கூட இருக்கலாம், இருந்தாலும் நான் அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அவங்க எவ்வளோ பெரிய ஆத்மா வேணாலும் இருக்கலாம், இல்லை சின்ன ஆத்மா வேணாலும் இருக்கலாம். பட் ஆனால் நான் வந்து எல்லாருக்கும் அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அவங்கள சம்மானோட பார்க்கணும், சம்மானோட நடத்தணும். அதுக்காக அவங்களும் அந்த மாதிரி என்ன நடத்தணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது.